வணக்கம்ங்க. 21/3/2026 இன்றைய ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டும் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. தக்காளி விலை சாகோ ஃபஸ்ட் குவாலிட்டி 170 to 180 200 வரைக்கும் விற்பனையாக இருக்குது. முதல் ரகம் மதன் 150 to 180க்கும், சிவம் தக்காளி 120 to 140க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மிளகாய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான மிளகாய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா சம்பா மிளகாய் 18 ரூபாய்க்கும், உருண்டை 25க்கும், ஆந்திரா சம்பா 18க்கும், ஆந்திரா உருண்டை 27க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க நேற்று 17 ரூபா இருந்ததுங்க. இன்றைக்கி சற்று விலை உயர்ந்து 23 ரூபா ஆகிருக்குதுங்க. கிலோவுக்கு ஒரு 5 ரூபா விலை உயர்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி அவரைக்காய் 23க்கும், செகண்ட் குவாலிட்டி அவரைக்காய் 17 ரூபாய்க்கும், புள்ளி அவரைக்காய் 10 ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பீட்ரூட் முதல் ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 6 ரூபாயிலேருந்து 7 ரூபா விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி முதல் ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டி 140 to 160 இஞ்சி 60 to 80 முதல் ரகம், செகண்ட் குவாலிட்டி 40க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 18 ரூபாயிலேருந்து 24 26 ரூபா வரைக்கும் ஒரு ரகம் விற்பனையாகுதுங்க. அதே நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 26லேருந்து 28 30 31 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய் பெருசாக வர்றது கிடையாதுங்க. ஒரு சில காய் மட்டும் தான் வருது. 10 ஐட்டத்துக்கு ஒரு ஐட்டம் வருதுங்க. மீதி எல்லாமே நார்மல் 20 to 25 ரூபாய்க்குள்ளே விற்கிற காய் தான் வருதுங்க. காட்டுக்குள்ளே 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் வெங்காயம் விற்பனை ஆகுதுங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காயை மட்டும் எச்சு கொடுத்து வாங்குறாங்க. அது கணக்கு எடுத்துக்க முடியும். 25க்கு வாங்குறாங்க, 28க்கு வாங்குறாங்க. அது கணக்கில் இல்லைங்க. இது பூண்டு முதல் ரகம் 160 to 170க்கும், செகண்ட் குவாலிட்டி 120 130க்கும், பல்லு பூண்டு 60 to 80க்கும் விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய் முதல் ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டி 1 கிலோ 10 ரூபாயிலேருந்து 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டைங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 15 ரூபா வரைக்கும் பயிர் விற்பனை ஆகுதுங்க. முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றமின்றி ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குதுங்க. கரும் முருங்கை 17க்கும், செடி முருங்கை 10 to 15க்கும், மரத்துக்காய் 10ங்க. பாகற்காய் அதிகபட்ச விலை 22க்கும், குறைந்தபட்ச விலையாக 14 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய் எந்த மாற்றம் இல்லைங்க. பந்தல் சுரை 5 ரூபாய்ங்க, மல்டிங் சீட் பேப்பர் சுரை 4 ரூபா, தரையில் வர சுரை 3 ரூபா, கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுன்ற கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 16 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா சற்று விலை இறங்கிச்சு, மறுபடியும் நார்மல் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி 30 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலை வெண்டைக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. குறைந்தபட்ச விலையாக 26 ரூபா 24 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காய்ங்க 6 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் கோவக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சை பழங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பழம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 120 முதல் ரகம், செகண்ட் குவாலிட்டி 80க்கு, தேர்டு குவாலிட்டி புள்ளிக்காய் 40 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கும், நெட்டை ரகம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா வரைக்கும் புடலங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய்ங்க சீனி அவரைக்காய்ம்பாங்க. அதிகபட்ச விலையாக 1 கிலோ 20 ரூபாயிலேருந்து 22 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் எந்த மாற்றம் இல்லைங்க. காட்டுக்குள்ளே 4 to 6 ரூபாய்ங்க. மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 6 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் அப்படித்தானுங்க 6 to 10 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகுதுங்க. அங்கே ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 to 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து பாருங்கள். திருப்பூர் மார்க்கெட்டு பார்த்துக்கலாங்க, உடச்சூர் மார்க்கெட்டு பார்த்துக்கலாங்க. வெறும் நாட்களில் பார்த்தீங்கன்னா மிளகா சீசன் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ நடவு போடணும்னு சொல்லி தொடர்ந்து பதிவு கொடுத்துட்டே இருப்பேங்க. நன்றி, வணக்கம்.